பிரியாணி அப்படின்னா நம்ம எத்தனையோ வெஜ் பிரியாணி குஸ்கா அந்த மாதிரிலாம் செய்கிறோம், மட்டன் பிரியாணி கூட செய்கிறோம். ஆனால் எனக்கு என்னமோ இந்த சிக்கன் போட்டு செய்கிற பிரியாணி மட்டும் தான் அப்படி பிடிக்குது. பிரியாணி அப்படின்னாவே எனக்கு சிக்கன் பிரியாணி தாங்க ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு மட்டன் பிரியாணி பிடிக்குமா இல்லை சிக்கன் பிரியாணி பிடிக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துருச்சு. என்னுடைய கணவர் தான் குடத்தெல்லாம் கழுவி அவர் தான் தண்ணி பிடிச்சிட்டு இருந்தாரு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் எடுத்து வைக்கவே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சா. அது இல்லாமல் இப்போ ஆஃபர் போயிட்டு இருக்குது. தூங்கி எழுந்திரிச்சு 5 மணிலேருந்து காலையிலேருந்து ஆர்டர் எடுத்துட்டு இருந்தேன். 6 மணிக்கு தான் அடுப்புக்கிட்டே வந்தேன். இதில் வேற என்னோட கணவர் வந்து வீடியோ எடுக்கிறாரு அப்படின்னாவே கொஞ்சம் சிரிப்பா தான் இருக்கும். அவர் சொல்றது கேளுங்க. அந்த பெட்டில் அப்படிதான் எறும்பு கடிக்குது. என்ன தின்னு போய் வச்சாலும் சரி, அது அப்போ கூட்டுறதுல ஒன்றும் இல்லை, எல்லாம் கடிக்குது. கட் பண்ணேன். அவருக்கு நம்ம கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு பேசினா நான் எதுவும் திட்ட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம். நிறைய விஷயத்துல கணவருக்கு மனைவி பயந்துட்டு இருக்கிறாங்க. அதே போல ஒரு சில இடத்துல மனைவிக்கு வந்து கண்டிப்பா கணவர் பயந்து தாங்க இருக்கு. காலையில தண்ணி கொஞ்சம் நேரமா வந்துருச்சு, தூக்கம் கலையிற மாதிரி கொஞ்சம் வேலை வந்துருச்சு. அதனால சார் காலையில இருந்து கொஞ்சம் டென்ஷனா இருக்கிறாரு. எப்படியே அடிச்சு பிடிச்சி காலையில வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சம் பாக்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா போடுங்கம்மான்னு சொன்னா, ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. கூட வந்து பார்த்தீங்கன்னா முட்டையும் வேக வச்சு போட்டு கொடுத்துட்டேன். பிரியாணின்னா எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற அந்த குட்டி மேடை வந்து தூங்கி வச்சோன்னா எனக்கு பிரியாணி வேணான்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. பிரியாணி இல்லை வெறும் தக்காளி சாப்பாடு தான் சொல்லிட்டு அதில் இருக்கிற பீஸ் எல்லாம் எடுத்து பொறுக்கி வச்சுட்டு வெறும் சாப்பாடாக கொடுத்தாச்சு.